இயேசுவின் பிறப்பு விழாவிலிருந்து செய்யத்தக்க ஜெபம். புகழ புகழ அமுதான இயேசுவே, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று திருவுளம் பற்றினீரே. இம்மை நாட்டங்களில் மயங்கியுள்ள எங்கள் இதயங்களை உமது இறை அன்பால் தெளிவிக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ புகழ அமுதான இயேசுவே, நானே உலகின் ஒளி என்று திருவுளம் பற்றினீரே. சாவின் நிழலிலும் பாவ இருளிலும் அமிழ்ந்திருக்கிற எங்களை ஒளிர்விக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ புகழ அமுதான இயேசுவே, நாம் அனைத்துக்கும் சிறப்பான மாதிரி என்று திருவுளம் பற்றினீரே. எங்கள் செயல்களின் தொடக்கம் முடிவு எல்லாம் உமது திருவுளப்படி நடத்த நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ புகழ அமுதான இயேசுவே, உண்மையான திராட்சை செடி நானே என்று திருவுளம் பற்றினீரே. எங்களை நற்கொடிகளாக இந்த திவ்ய செடியில் சேர்த்து உத்தம பழங்களை விளைவிக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ புகழ அமுதான இயேசுவே,
நல்ல ஆயன் நானே என்று திருவுளம் பற்றினீரே. கெட்டுப்போன மக்களாயிருக்கும் எங்களை உமது பட்டியின் வழியாக நடத்திட நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்படக்கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ புகழ அமுதான இயேசுவே, ஆடுகளுக்கு வாயில் நானே என்று திருவுளம் பற்றினீரே. உமது மந்தையின் சொந்த ஆடுகளாகிய எங்களை உமது விண்ணுலக கொட்டிலினுள் கூட்டிச் செல்ல நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்படக்கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ புகழ அமுதான இயேசுவே, வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கும் உணவு நானே என்று திருவுளம் பற்றினீரே. இந்த திவ்ய உணவினால் எங்களை பலப்படுத்தி நடத்தியருள நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்படக்கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ புகழ அமுதான இயேசுவே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று திருவுளம் பற்றினீரே. எங்களை இந்த திவ்ய வழியிலே உண்மைப்படி முடிவில்லா வாழ்வுக்கு நடத்தி அருள நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்படக்கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ புகழ அமுதான இயேசுவே, உலகில் நல்லுறவை நிலைநாட்ட வந்தீரே. எங்கள் இச்சைகளை அடக்கி ஆண்டு உம்மோடும் பிறரோடும் அமைதியில் எங்களை நடத்தி அருள நல்ல நேரத்திலே
எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்படக்கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜெபிப்போமாக. எங்கள் மீட்பின் ஊற்றாகிய இறைவா, எங்களை படைப்பின் சிகரமாகவும் மாண்புடையவர்களாகவும் வியத்தகு முறையில் படைத்து உம் திருமகனின் பிறப்பால் எங்களை இன்னும் வியத்தகு முறையில் புதுப்படைப்பாக்கினீர். எங்கள் மனித இயல்பில் பங்கு கொண்ட உம் திருமகனின் இறை இயல்பில் நாங்களும் பங்கு கொண்டு அவருடைய பிறப்பு விழாவின் நற்செய்தியை நாங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகெங்கும் பறைசாற்ற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். குழந்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் சிறப்பு நவநாள் ஜெபமாலையை இணைந்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நினைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவாசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். தொடக்க ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு அதிக அக்கறை உண்டு. எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க நீர் எங்களோடு எப்போதும் இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் மன்றாட்டுக்களை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு கெஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே. ஆமேன். இப்போது நம் விண்ணப்பங்களை குழந்தை இயேசுவின் திருமுன் வைப்போம். பரிவிரக்கமுள்ள தந்தையே, உமது அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவையெல்லாம் அவருடைய பேராலே உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியருக்காகவும் வேண்டுகிறோம்.
திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுகிறோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுகிறோம். இவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். குழந்தை இயேசு உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக உறுதியோடு அமைதியாக இப்போது ஜெபிப்போம். தந்தையே, உம் திருமகன் குழந்தை இயேசு வழியாக எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்வில் என்றுமே உமது திருவுளத்தை ஏற்று வாழும் வரம் அருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். வானக தந்தையே, எங்கள் மீட்பராம் அற்புத குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். மனுக்குலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வாழ்வும் இறப்பும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களில் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் எங்கள் ஜெபத்தை கனிவோடு ஏற்று உருக்கமாக நாங்கள் மன்றாடிய இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்ற அருள் புரியும். ஆமேன். இப்போது நாம் அனைவரும் இணைந்து குழந்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கப்படும் ஜெபமாலையும் மன்றாட்டு மாலையும் மன உறுதியோடு ஜெபிப்போம். திருக்குடும்பத்தின் மகிமைக்காக 3 கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நம் மீட்பருடைய குழந்தை பருவத்தின் 12 ஆண்டுகளின் நினைவாக தியானித்து 12 மங்கள வார்த்தை ஜெபத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த முதல் மணியில் இயேசு பிறப்பின் அறிவிப்பை தியானிப்போம். எங்கள் மீட்புக்காக பரம தந்தையிடமிருந்து இறங்கி தூய ஆவியினால் கருவாகி கன்னியின் உதிரத்தில் வாக்கே மனோர்வாகிய மிகவும் இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 2ஆம் மணியில் தூய மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிப்போம். உம் அன்னை வழியாக எலிசபெத் அம்மாளை சந்தித்து உம் முன்னோடியான அருளப்பரை தூய ஆவியினால் நிரப்பி அவருடைய தாயின் உதிரத்திலே அர்ச்சித்தருளிய இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 3ஆம் மணியில் இயேசுவின் பிறப்பை தியானிப்போம். 9 மாதம் கன்னி தாயின் உதிரத்தில் அடைப்பட்டு புனித கன்னி மரியாவினாலும் புனித சூசைப்பராலும் மிகுந்த ஆர்வத்தோடு வளர்க்கப்பட்டு உலக மீட்புக்காக தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 4ஆம் மணியில் இடையர்கள் ஆராதனை புரிந்ததை தியானிப்போம். பெத்லஹேம் நகரில் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து துணிகளால் போர்த்தப்பட்டு
தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டு வானதூதர்களால் அறிவிக்கப்பட்டு இடையர்களால் சந்திக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 5ஆம் அணியில் இயேசுவின் விருத்த சேதனத்தை தியானிப்போம். 8 நாட்களுக்கு பின் விருத்த சேதனத்தில் இயேசுவென்னும் மகிமை பொருந்திய பெயரை பெற்று பேரினாலும் இரக்கத்தினாலும் மீட்பு பணிக்கு குறிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 6ஆம் அணியில் ஞானிகள் ஆராதனை செய்ததை தியானிப்போம். வழிகாட்டியாயிருந்த கிழக்கிலிருந்து வந்த விண்மீனால் ஞானிகளுக்கு காண்பிக்கப்பட்டு தாயின் மடியில் தொழப்பட்டு பொன், சாம்பிராணி, வெள்ளைப்போளம் என்னும் காணிக்கைகளை கையேற்று கொண்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 7ஆம் அணியில் இயேசுவை காணிக்கையாக்குதலை தியானிப்போம். கன்னித்தாயால் ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிமியோன் கைகளில் ஏந்தப்பட்டு இறைவாக்கினர் அன்னாவால் இஸ்ரேலருக்கு அறிவிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய்.
இந்த 8ஆம் மணியில் எகிப்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டதை தியானிப்போம். கொடிய ஏரோதினால் சாவுக்கு தேடப்பட்டு புனித சூசைப்பரால் தாயோடு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு கொடிய கொலையினின்று மீட்கப்பட்டு மாசற்ற மறைசாட்சியரின் புகழ்ச்சிகளால் மகிமை அடைந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 9ஆம் மணியில் எகிப்து நாட்டில் தங்குவதை தியானிப்போம். புனித கன்னி மரியாவோடும் முதுபெரும் தந்தையான புனித சூசேப்பரோடும் ஏரோதின் சாவு மட்டும் எகிப்து நாட்டில் தங்கியிருந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 10ஆம் மணியில் எகிப்து நாட்டிலிருந்து திரும்புதலை தியானிப்போம். எகிப்து நாட்டினின்று தாயாரோடும் வளர்த்த தந்தையோடும் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வந்து பயணத்தில் பல துயரங்களை அனுபவித்து நாசரேத்தூரில் வாழ்ந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 11ஆம் மணியில் நாசரேத்தூரில் இயேசுவின் வாழ்க்கையை தியானிப்போம். நாசரேத்தின் திரு இல்லத்தில் தாயாருக்கும் வளர்த்த தந்தைக்கும் கீழ்ப்படிந்திருந்து வறுமையிலும் துன்பங்களிலும் இன்னல் அனுபவித்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த 12ஆம் மணியில் மறைநூல் அறிஞர்களிடையே இயேசு போதித்ததை தியானிப்போம். 12 வயதில் எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போகப்பட்டு தாயாராலும் வளர்த்த தந்தையாலும் தேடப்பட்டு 3 நாட்களுக்கு பின் மகிழ்ச்சியோடு போதகர்கள் சபை நடுவில் காணப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். கன்னி தாயினின்று பிறந்த திவ்ய இயேசுவே, பரம தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் உமக்கு துதி உண்டாக கடவது. ஆமீன். கர்த்தர் பிறந்த திருநாள் ஜெபம். எங்களை காப்பாற்றி ரட்சிக்க வந்த ஆராதனைக்குரிய எங்கள் ஆண்டவரே, இதோ உம்மிடத்தில் சந்தோஷப்பட்டு உம்மை ஸ்தோத்தரித்து உமது சமூகத்தில் சங்கீதங்களை பாடி உமது மகிமை பிரதாபத்தை கொண்டாடி வணங்கி நமஸ்கரிக்க உமது சந்நிதியில் மகா பயபக்தியோடு வந்திருக்கிறோம். பரமண்டலங்கள் ஆச்சரியப்பட அவ்விடத்தில் தூதர்கள் வந்து உன்னத ஸ்துதிகளை பாட இரட்சணியத்தின் பாக்கியத்தை பெறுகிற நாங்கள் எங்கள் ராசாவாகிய தேவரீரை கொண்டாடி எங்கள் இருதய மகிழ்ச்சியோடு கரங்களை குவித்து வாய் நிறைய உமது புகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டு உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவினிடத்தில் நித்தியத்திலிருந்து கால ஓட்டப்படி பரிசுத்த கன்னிகையினிடத்தினின்று பிறந்து எங்களை மீட்க வந்த அருமையான தேவனே, உம்மை ஆவலோடு வணங்குகிறோம். எங்கள் தேவனால் படைக்கப்பட்ட வானங்களே, அணியணியான நட்சத்திரங்களே, பூமியே, சமுத்திரங்களே, பிதாவினிடத்தில் நித்தியமாயுதித்து கால ஓட்டப்படி ஓர் பரிசுத்த கன்னிகையிடத்திலிருந்து எங்களை மீட்பதற்காக பிறந்த எங்கள் நாதரை புகழ எங்களுடனே வாருங்கள். சுபாவத்தின் ஆழத்தையும் விரிவையும் செய்து இருளிலிருந்து பிரகாசத்தை வரப்பண்ணும் தேவனே, உலகத்தை ரட்சிக்க வந்த மகேஸ்வரரே, வருஷத்தின் சக்கரம் சுற்றி வந்து மகிழ்ச்சிக்குரிய எங்கள் மீட்பின் நாளை கொண்டு வந்ததினால் இரவோடும் பகலோடும் அரூபிகளோடும் நாங்கள் உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தாங்கப்படாத ஆசை பக்தி கொண்டு கைகட்டி வாய் புதைத்து புத்தியின் பிரமிப்பை அடக்கிக் கொண்டு மனங்கொண்ட பூரிப்போடு தூதர்கள் அதிதூதர்கள் முதலிய சகல சமணசுக்களோடும் இடையர்கள் 3 ராஜாக்கள் முதலியவர்களோடும் உமது பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை 1000 முறை கும்பிடுகிறோம். மகா உன்னத இறைவனே, மகத்துவம் பொருந்திய சமாதான ராஜாவே, தூர இருக்கிற வஸ்துக்களை நெருங்கி காட்டும் கண்ணாடி கொப்ப வானலோக காரியங்களை கீழே இழுத்து காட்ட வந்த மதுரம் பொருந்திய மீட்பரே, பிதாவின் பிரகாசத்தை காட்டும் நீதி ஆதித்தனே, எங்கள் மன்றாட்டிற்கு செவிசாய்த்து நாங்கள் கேட்கிறதை தந்தருளும். சூரியனானது ஓர் எல்லையினின்று புறப்பட்டு
இன்னொரு எல்லை மட்டும் மகா கம்பீரமாய் எழுந்தருளி போவது போல தேவரீர் ஜோதி பிரகாச வடிவாய் தாழ்ச்சியை அணிந்து கொண்டு கர்வத்தால் கெட்ட மானிட குலத்தை சீர்படுத்த வந்தமையால் புது பாட்டுக்களையும் கீர்த்தனைகளையும் பாடி உம்மை ஸ்துதிக்கிறோம். கிறிஸ்துநாதரே, எங்களுக்காகவே பிறந்திருக்கிறீர். ஆ தேவகுமாரரே, நித்திய மகிமை அளிப்பவரே, உண்மையும் வழியும் ஜீவியமாய் இருக்கிறவரே, நீதி பிரகாரம் பிரஜைகளுக்கு தீர்வையிட்டு எளியவர்களை ஆதரியும். ஓ மகா தீர்க்கதரிசியே, அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவே, ஜீவியத்தின் அப்பமே, உமது நாமம் எங்களில் அக்களிப்போடு வாழ்த்தப்படுவதாக. பூமியிலிருந்து உண்மை புறப்பட்டது, வானத்திலிருந்து நீதி வந்தது என்கிற வாக்கியம் நிறைவேறட்டும். உலகம் முழுவதிலும் உம்மால் சந்தோஷம் உண்டாயிற்று. நீர் பரலோகத்திலிருந்து இறங்கினமையால் வானமும் பூமியும் கடலும் உம்மை வாழ்த்தக் கடவன. ஆல்பா ஒமேகா எனப்படும் ஆதி அந்தமில்லாத மகேஸ்வரரே, எங்கள் சங்கீதங்களுக்கு செவி கொடும். இனி மனிதன் நாவு மௌனமாயிருக்க இடமில்லை. வானத்தினின்று இறங்கிய விருந்தாளியே, வானத்தை தவத்தால் நிரப்பி வந்த சுந்தரராயரே, உலகத்தை நடுத்தீர்க்கிறவரே, எங்கள் பாவ காயங்களை மாற்றி உச்சித வரங்களை தந்து உயர்ந்த மோட்ச பதவியடைய செய்தருளும். முதல் ஆதாமின் அகந்தை இரண்டாம் ஆதாமின் தாழ்ச்சியால் அடிபட்டது. சர்வலோகத்தையும் கையிலேந்தி ஆட்டி வைக்கும் கடவுளே, அணைகடந்த எங்கள் தீமைகளுக்கு உபசாந்தியே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். நாங்கள் உமது இரகசிய வழியில் வந்து அடைய வேண்டிய வரங்களை தாரும். ஆ பெத்லெகேமே, நீ எம்மாத்திரம் உயர்ந்திருக்கிறாய். சீயோன் குமாரத்திகளே, உங்களுக்கு எம்மாத்திரம் ஆறுதல். ஆ இம்மானுவேலே, எங்களில் இருக்க வந்த நாதனே, மெசியா எனப்படும் இரட்சகரே, அருட்சுனையே, அறிவின் கடலே, நாங்கள் பாசங்களில் நின்று நீங்கினவர்களாகி சுத்த பிரகாசத்தை கொள்ளச் செய்யும். ஆ எங்கள் அதிபதியே, இந்த காலத்தில் நாங்கள் மணிகளை அடித்து பூக்களை புனைந்து பீடங்களை சிங்காரித்து எங்கள் குறைகளை சொல்லிக்கொண்டு உமது காலில் விழுந்து கும்பிடுகிறோம். உமது திருக்கையால் என்னை ஆசீர்வதித்து நாங்கள் உடல் புவி பேயை வென்று புண்ணியங்களில் வளர்ந்து உமது ராஜ்யத்தில் வந்து சேர செய்தருளும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.